Hello friends, welcome to Vicky's Kitchen. இன்னும் நீங்க என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னைக்கு நம்ம ரொம்ப சத்தான வாழைப்பூ உருண்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வாழைப்பூ எப்படி க்ளீன் பண்றதுன்னு நான் சொல்லிடுறேன். இத நரம்புன்னு சொல்லுவாங்க. கீழே உள்ள அந்த ஸ்கின்னை தொப்பைன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுத்தையும் எடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம வாழைப்பூவை வேக வச்சிடலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு பேனில். அதில் க்ளீன் பண்ணி வச்சிருக்க வாழைப்பூவை சேர்த்துருங்க. இது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள், அரை டீஸ்பூன் உப்பு, இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. இது ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வேகட்டும். வாழைப்பூவில் வேற எந்த டிஷ் செஞ்சிங்கனாலும் இது போல் வேக வச்சு பண்ணால் கசப்பு இல்லாமல் இருக்கும். அவ்வளோதான். இப்போ இதை வடிகட்டியே ஓரமாக வச்சுருங்க. அடுத்து நம்ம உருண்டைக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிடலாம். கடலைப்பருப்பு 15 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். 1 கப் அளவுக்கு இதை சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் 7, இஞ்சி ஒரு துண்டு, சோம்பு அரை டீஸ்பூன், மிளகு அரை டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்காம அரைங்க. அப்புறம் நம்ம பொரிக்கும் போது எண்ணெயில் போடும்போது வெடிக்கும். அதனால தண்ணி சேர்க்காம அரைச்சிக்கோங்க. நல்லா இது போல் வரணும். அதை ஒரு பவுலில் மாற்றிடுங்க. அடுத்து நம்ம வேக வச்சு வச்சிருக்க வாழைப்பூ, ஒரு பச்சை மிளகாய், இதை நல்லா அரைச்சுக்கோங்க. இதுவும் தண்ணி சேர்க்காம நல்லா அரைங்க. இப்போ இந்த வாழைப்பூவையும் ஆல்ரெடி நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்டோட கலந்துருங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். ஒரு கடாயில் டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பால்ஸை இதில் வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். தீ அதிகமாக வச்சு பண்ணிட்டீங்கன்னா உள்ளே உள்ளது வேகாது. கலர் வந்துருச்சுன்னு எடுத்துடாதீங்க. நம்ம குழம்புக்கு தேவையான உருண்டை ரெடி. இதை நம்ம அப்படியே கூட சாப்பிடலாம். இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் 7, இது நல்லா பொன்னிறம் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. பொடியா நறுக்குன தக்காளி 1, கொஞ்சம் கருவேப்பிலை, ஜீரகம் 1 டீஸ்பூன். இப்போ தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ மசாலாலாம் சேர்த்துடலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள்,
1/4 கப் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு கொதி வரட்டும். இப்போ 1 கப் அளவுக்கு புளி தண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, நான் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் இன்னைக்கு. இப்போ இதை மூடி வச்சுடுங்க. 15 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் நம்ம 1/2 கப் திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க அந்த பால்ஸ் இதில் உள்ள சேர்த்துக்கோங்க. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மூடி வச்சிருங்க. 5 நிமிஷம் போல் கொதிச்சதும் நிறுத்திடுங்க. தேங்காய் பால் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. அவ்வளோதான், நம்மளுடைய சத்தான சுவையான வாழைப்பூ உருண்டை குழம்பு ரெடி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.